கீதாஞ்சலி வலையொலியின் மகிழ்வான வணக்கம். அதிதியும் 5 கேள்விகளும் பல்துறைசார் கலைஞர்களின் திறமைகளை, அனுபவங்களை அறிந்து கொள்ளும் பன்முக அரங்கு. பெண்மைக்கே உரிய பெருமைகளையும் சாதனைகளையும் பெண்களாகிய நாமே மேன்மைப்படுத்திக் கொள்வதில்தான் எத்தனை சிறப்பு! அந்த வகையில் ஒரு சாதனை பெண்தான் இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார். இவர் எமது எதிர்பார்ப்புகளை கடந்து சற்று வித்தியாசமாக வேறொரு துறையில் பயணித்தவர். அது மட்டுமல்லாது தன்னுடைய வெற்றிகள், சாதனைகள், பட்டங்கள், பதக்கங்கள் யார் கையில் இருந்தால் ஒரு தாயின் பூரிப்பு பல மடங்காகும். தன் கனவுகளின் பிரதிபலிப்பை அந்த தாய் எப்படி பார்க்கின்றார், யாரிடம் எதிர்பார்க்கின்றார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இன்றைய நிகழ்வில் இணைகிறார் ஒரு சாதனை தாய். திருமதி சுகந்தினி சோமசுந்தரம் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இனியதொரு பொழுதில் இனிய வணக்கங்கள் சுஜி ரமேஷ் அவர்களே. அதிதியும் 5 கேள்விகளும் நிகழ்ச்சியில் என்னை உங்களோடு இணைத்துக் கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சாதனையாளனை உருவாக்கி தந்த தாயாக நீங்களும் ஒரு சாதனை பெண்ணாகவே இன்றைய நிகழ்வில் எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை பற்றிய கேள்விகளுக்குள் நுழையும் முன் நீங்கள் விளையாட்டு துறையில் உருவாக்கி வைத்திருக்கும் அந்த சாதனையாளர் யார்? முதலில் அவர் பற்றி அறிய ஆவலாக இருக்கும் எமது நேயர்களுக்கு நீங்கள் அவரை அறிமுகம் செய்து வையுங்கள். எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளின் திறன்களும் வெவ்வேறுபட்டிருப்பினும் எனது மூத்த மகன் சுகந்தன் சோமசுந்தரம் சுவிஸ் நாட்டில் ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரராக கணிக்கப்பட்டிருந்தார். இவர் தேசிய மட்ட ரீதியிலும் ஐரோப்பிய தழுவிய ரீதியிலும் பல போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியும் கண்டிருக்கின்றார். இவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும். ஆம், ஒரு முறை ஒலிம்பிக் தழுவிய ரீதியிலும் பங்கு பெற்றும் வாய்ப்பும் இவருக்கு அமைந்திருந்தது. 2014ஆம் ஆண்டு இவர் சுவிஸ் நாட்டில் நட்சத்திர நாயனாக 4 தர 100 மீட்டர் போட்டியில் பங்கு பெற்றியதற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக, ஒரு சாதனையாக அவர் அமைத்திருந்தார். சுகந்தன் சோமசுந்தரத்தின் தாயார் நான், சுகந்தினி சோமசுந்தரம். எமக்கு பிடித்தமான ஒரு துறையை, ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்கு எமது பள்ளி காலங்கள் தான் படிக்கட்டுகளாக அமைந்திருக்கும். அந்த வகையில் உங்கள் பாடசாலை ஆரம்ப கால சாதனைகளை, நினைவுகளை எம்மோடு மீட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். உண்மையில் அன்று நான் 3ஆம் ஆண்டு கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். அன்றுதான் முதல் இல்ல விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. அன்று இல்ல விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றி அன்றைய காலத்தில் இல்ல சாம்பியனாக தெரிவாகியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக வட்டார போட்டிகள், தேசிய மட்டத்தில் அகில இலங்கை ரீதியில் நடத்தப்படும் போட்டிகளில் பங்கு பெற்றும் வாய்ப்பும் கிடைத்தது. தேசிய மட்டத்தில் பங்கு பெற்றும் பொழுது, வட்டார ரீதியில் பங்கு பெற்றும் பொழுது நான் தான் பாடசாலையில் ஒரு சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அது மட்டுமல்லாமல் அகில இலங்கை ரீதியில் பங்கு பெற்றும் ஒரே மாணவி நானாகத்தான் தெரிவாகி இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஊக்குவிப்பு ஆசிரியராக இருந்தவர் அர்ணேராஜா சார். என்னை அகில இலங்கை ரீதிக்கு கூட்டிக் கொண்டு போகும். நான் தனியாக ஒரு மாணவியாக அவரோடு செல்லும் பொழுது என்னை தன் பிள்ளையாக கருதி என்னை ஒரு ஊக்குவித்து கொண்டு சேர்ப்பார். அது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக பாலசுந்தரம் சார், தனராஜ் சார் மற்றும் எனக்கு இல்ல ஆசிரியர்கள், அதிபர் என்று பல விதத்திலும் பாடசாலையில் தட்டி கொடுப்புக்கு அளவே இருந்ததில்லை. அது மட்டுமல்லாமல் என் நண்பர்கள், நண்பிகள் என்றும் பல தட்டி கொடுப்புகள் அன்று கிடைத்தது. அது எனக்கு இன்றும் ஒரு பசுமையான நினைவாகத்தான் அமைந்திருக்கின்றது. பெண்களை பொறுத்தமட்டில் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை
குடும்பம், வாழ்க்கை, திருமணம் என்பதே பிரதானமான ஒன்றாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலை உங்களை ஆட்கொண்ட போது நீங்கள் விரும்பிய துறையில் பரிணாமிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்தையும், நீங்கள் சாதிக்க முடியாததை தன் மகன் மூலமாக சாதித்து விட்டேன் என்ற சந்தோஷத்தையும் எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக எனது விளையாட்டுத் துறையானது அன்று நான் அகில இலங்கை ரீதியில் நடத்தப்படும் போட்டிகளில் பங்கு பெற்றி வரும் பொழுது அந்த மைதானத்திலுடைய எனது வெற்றி வாகை முடிந்துவிடும். அந்த நேரம் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பத்திரிகைகளும் இல்லை, மீடியாக்களும் இருந்திருக்கவில்லை. ஏன் அயலவர்கள் கூட பெரிய சப்போர்ட் எனக்கு தந்திருக்கவில்லை. ஏன் என் பெற்றோர் கூட எனக்கு நான் பெண் பிள்ளையாக பிறந்ததாலோ என்னவோ தட்டி கொடுப்புகள் மிக அரிதளவில் தான் தந்திருந்தார்கள். அது எனக்கு இன்றும் ஒரு வேதனைக்குரிய விடயமாகவும் கவலைக்கான ஒரு விடயமாகவும் தான் இன்றும் அமைந்திருக்கின்றது. அதை பெருமை சேர்க்கும் வகையில் இன்று எனது மகன் சுவிஸ் நாட்டில் ஒரு சாதனை வீரராக உருவாகியுள்ளார். அது எனக்கு மிகவும் ஒரு பெருமைக்குரிய விடயம் என்றுதான் நான் கூற வேண்டும். அவரை ஆரம்ப பாடசாலையில் சேர்க்கும் பொழுது விளையாட்டுப் போட்டிகள் நடந்து கொண்டிருந்தன. அன்று அவர் மைதானத்தில் ஓடும் பொழுது எனக்கு பக்கத்தில் இருக்கும் கழக உறுப்பினர்கள் தங்கள் கழகத்தில் என் மகனை சேர்க்கும்படி கேட்டிருந்தனர். அப்போது நான் யோசித்து முடிவெடுத்தேன், எனக்கு கிடைக்காதது ஒன்று என் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவரை ஒரு கழகத்தில் சேர்த்து விட்டேன். அன்று சேர்த்ததிலிருந்து இன்று வரை அவரது அயராத முயற்சியால் ஒரு சாதனை வீரராக சுவிஸ் நாட்டில் திகழ்ந்த வண்ணம் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு இந்நாட்டில் பத்திரிகைகளோட சப்போர்ட்டுகளும் மீடியாக்களோட சப்போர்ட்டுகளும் கிராம மக்கள், ஊர் மக்கள், நண்பர்கள் என்று பலவிதமான சப்போர்ட்டுகள் அவருக்கு கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அந்த தட்டி கொடுப்புகள் தான் அவரை இந்தளவு உயர்வுக்கு கொண்டு வந்தது என்று நான் நினைக்கின்றேன். உண்மையை சொன்ன போனால் அவர் மைதானத்தில் ஓடுவதற்கு நிற்பார், எனக்கு மனம் பதபதைக்கும். ஏன்னு சொன்னா அந்த மைதானத்தில் அவர் நிற்கும் பொழுது நான் ஓடுவதாகவே எனக்கு ஒரு பிரமை இருக்கும். அவர் அவர் வெற்றி வாகை சூடிக்கொண்டு எனக்கு பதக்கங்களை கொண்டு தரும் பொழுது ஒரு தாயாக பூரிப்படைவேன். என் மகன் நான் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார் என்று ஒரு தாயாக இன்றும் நான் பெருமைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த பெருமையை தந்தவர் எனது மகன் சுகந்தன் என்றுதான் கூற வேண்டும். எந்த துறையிலும் பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. எனினும் எமக்குரிய அந்த பாதையை, அந்த திசையை நோக்கி பயணிப்பதற்குள் எண்ணிலடங்கா சோதனைகளை சந்தித்து விடுகின்றோம். அது வாழ்க்கையிலும் சரி, வாழ்க்கையோடு ஒட்டிய சமூகத்திலும் சரி. மிக நெருங்கி வந்து கை நழுவி போன ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு துரதிர்ஷ்டம் என்று எதையாவது சொல்ல விரும்புகின்றீர்களா? நான் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். அன்று நான் மைதானத்தில் ஓடும் பொழுது எந்த ஒரு உடற்பயிற்சியுமே எடுத்துக்கொண்டதில்லை. ஏன் அதற்கான உடையோ அதற்கான ஷூவோ நான் அணிந்திருந்து கொள்வதில்லை. அந்த காலகட்டத்தில் நான் OL படிக்கும் காலத்தில் எனது பாடசாலை மூலமாக எனது பெற்றோரிடம் கேட்டிருந்தனர், எனக்கு ஒரு பைக் ஷூ ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கான செலவை பாடசாலை அரவாசி பொறுப்பேற்பதாகவும் என் பெற்றோரை அரவாசி பொறுப்பேற்கவும் கேட்டிருந்தனர். என்ன காரணமோ தெரியவில்லை, அன்று எனது பெற்றோர் அதற்கு சம்மதம் தரவில்லை. எனக்கு அது மிகவும் ஒரு கவலையாகத்தான் அமைந்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக பின்னர் எனது பாடசாலை மூலம் கேட்டிருந்தனர், இவரின் திறமை ஒலிம்பிக் வரையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது, இவரை ஒரு வெளிநாட்டு ஒன்றுக்கு அனுப்பி உடற்பயிற்சி கொடுக்க தாங்கள் ஏற்பாடு செய்வதாக எனது பெற்றோரிடம் கேட்டிருந்தனர். அதற்கும் எனது பெற்றோர் மறுப்பு தெரிவித்திருந்தனர். பெண் பிள்ளைகளை அந்த காலத்தில் வெளியில் விடுவதென்பது
மிகவும் ஒரு கடினமான ஒரு விடயமாகத்தான் அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். இன்று பெண்கள் சாதிக்கும் இந்த நிலையில் அன்று பெண்களுக்கு கட்டுக்கோப்பான ஒரு நிலைமை அமைந்திருந்தது. எனக்கு கிடைத்த வாய்ப்பு இதனால் நழுவி விட்டது. எனக்கு இன்றும் அதை நினைத்தால் பெரிய ஒரு மனக்கவலையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்று நான் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்திருந்தால் சாதித்திருக்கலாமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் மனவேதனையும் இன்றும் எனக்கு அமைந்திருந்தது. எனக்கு என் வழிகாடி வந்த ஒரு வாய்ப்பு, மிகவும் எனது கிட்டத்தில் வந்த ஒரு வாய்ப்பு, நான் பெண்ணாக பிறந்தபடியாலோ என்னவோ அன்று நழுவி விட்டதென்றுதான் நான் நினைக்கின்றேன். அன்று எனக்கு சம்மதம் அவர்கள் தந்திருந்தால் இன்று நானும் ஒரு சாதனை வீராங்கனையாக மாறியிருப்பேனோ என்னவோ. தனது எண்ணங்களை, தனது அபிலாஷைகளை தமது குழந்தைகள் மூலம் சாதித்துக் கொள்வதும் கூட தாய்மைக்கே உரிய ஒரு கடமைப்பாடுதான். தற்போதைய எமது சமுதாயத்தை பொறுத்த மட்டில் எமது தமிழ் பண்பாடுகளுக்குள் வளரும் பெண்கள் இந்த விளையாட்டு துறையை தேர்ந்தெடுப்பதோ அதில் தொடர்ந்து பயணிப்பதோ அரிதாகவே இருந்து வருகின்றது. இந்த அதிதியும் 5 கேள்விகளும் நிகழ்ச்சியூடாக நீங்கள் எமது பெண்களுக்கும் சரி அல்லது அடுத்த தலைமுறையினர்களுக்கும் சரி சொல்ல விரும்பும் செய்தி என்ன? திறமைக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. இன்று பெண்கள் சாதிக்காத துறைகளே இல்லை. எத்துறையிலும் எடுத்தாலும் பெண்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. நம் திறமையை நாம் இனம் கண்டுகொண்டு எந்த சவால்களையும் முறியடித்துக் கொண்டு பெண்கள் சவால்களை சமாளித்து அதை முன்னேறி சாதனை வீரராக இன்று உருவாக வேண்டும் என்பதே எனது ஆசை. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு அதிதியும் 5 கேள்விகளும் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது சுஜி ரமேஷ். நன்றி. அதிதியும் 5 கேள்விகளும் அறியப்பட வேண்டிய முகங்களின் அடையாள குரல் பதிவுகளோடு நிகழ்ச்சி தொகுப்பு சுஜி ரமேஷ்.